அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டுகொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி தை 9 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 23, 2024. இன்று சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை புரட்டாதி, பின்பு உத்திராதி. திதி இன்று அதிகாலை 2:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் மகம், பூரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்பம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த சிம்ம ராசி சிம்ம லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால், அதாவது தவிர்க்க முடியாத பயணங்களாக இருந்தால் சென்று தான் ஆகணும். கவனமாக செல்லுங்க. இல்லை நீங்களாக ஒரு பொழுதுபோக்கு பயணமாக இருந்தால் அதை தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னா சந்திராசி இருக்கக்குள்ள பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் எந்த நாளாக இருந்தாலும் சந்திராசி இருக்குள்ள எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இப்போ சுற்றுலா செல்றீங்கன்னா அன்றைய தேதியில் இப்போ குடும்பத்தாரும் செல்லக்குள்ள பிள்ளைகளுக்கு இருக்குதா, மனைவிக்கு இருக்குதா, இல்லை உங்களுக்கு இருக்குதான்னு சந்திராசி இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த தேதியை முடிவு பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் செல்லுமிடம் மகிழ்ச்சிகரமாக சென்று மகிழ்ச்சிகரமாக வர முடியும். பிரச்சனைகள் எதுவும் இல்லைனாலும் சண்டை சச்சுகளோடு வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த சந்திராசி ஏற்படுத்திடும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 6:30 7:30. ராவு காலம் காலை 10:30 to 12. யமகண்டம் மாலை 3 to 4:30. குளிகை காலை 7:30 to 9. சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று மேற்கு தசநாத வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் ஓரநாதன். கருத்தில் கொள்ளுங்க. சுக்கிரவால காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.